ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆனந்த விகடனில் கனவு சீரீஸ் பை சுரேஷ் சம்பந்தம் சார் எழுதுனது. இந்த கனவு சீரீஸோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2-3 சிட்டிஸ் தான் வந்து எக்கனாமிக்கலாகவும் ஜாப்ஸாகவும் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, இந்த மாதிரி ஒரு 4-5 இடம் தான் இருக்கும். ஸோ சுரேஷ் சம்பந்தம் சார் என்ன பண்ணாருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு இங்கே என்னென்ன வளங்கள் இருக்குது, அதனால் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் உருவாக்கலாம், ஸோ என்னென்ன படிக்கலாம், அதனால் என்னென்ன ஜாப்ஸு, அங்கே இருக்க மக்கள், அந்த ஊர் மக்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே பயனடையலாம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டடி பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க 38-39 மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து அவர் ஸ்டடி பண்ணி ஆனந்த விகடனில் ஒரு சீரீஸாக போட்டிருக்காரு. அது யூடியூப் சேனல்லையும் இருக்குது. இப்போது நம்ம அதிலிருந்து ஒரு 2 மாவட்டங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து 3 ப்ராடக்ட் அவர் சொல்கிறாரு. ஒன்று வந்து சில்லி, 2வது வெஜிடபிள்ஸ், 3வது மேங்கோஸ். ஃபஸ்ட்டு சில்லி வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் டன்ஸ் கணக்கில் வருது. 2 lakhs டன்ஸ் கிட்ட வந்து அங்கேருந்து உற்பத்தி ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக சில்லி ஜாம், சில்லி ஆயில் அப்படின்னு 2 ப்ராடக்ட்ஸ் நம்ம அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதில் வந்து இப்போது ஸ்பைசி லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆந்திரா சைட்ஸ்லாம் போனால் நல்லா ஸ்பைசி லவர்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் அந்த சில்லி ஆயிலை வந்து நம்ம இங்கேயே வந்து கபாபுக்கு, அப்புறம் நூடுல்ஸ், அப்புறம் சாஸ் டிப்பு, இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு ஃபேக்ட்ரியாக போட்டு இது பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 crores பர் இயர் வந்து டர்ன் ஓவர் பண்ணலாம். இதில் ஸ்பைசி சாப்பிட்றதுனால நம்மளோட பேட் ஃபேட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதோட ஹெல்த்தி பெனிஃபிட்டும் இருக்குது. 2வது வந்து வெஜிடபிள்ஸ். இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1000 lakhs டன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இங்கேருந்து உற்பத்தி ஆகுது. பிரிஞ்சால்ஸ், காலிஃப்ளவர், புதினா, அந்த மாதிரி. அது எல்லாமே வந்து வெஜிடபிள் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து நேக்டு ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் மிஷின் ஜூஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கோக்கு, ஃபேண்டா, இந்த மாதிரி சோடா, மிக்சடு கலர் ஐட்டம்ஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது ஒன்றுமே இல்லை, நம்ம வெஜிடபிள்ஸை அப்படியே க்ரஷ் பண்ணி ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல அங்கே ஒரு வரவேற்பு கிடச்சிது. அது இல்லாமல் நேச்சுரல் திங்கு, உடம்புக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அப்படின்றதுனால எல்லாருமே அதை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம அதே திங்க இங்கே நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நல்லா இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த ஜூஸ் மாதிரி போட்டால் இந்த ஜூஸும் நல்லா போகும். ஸோ இதுலேருந்தும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 crores பிஸ்னஸ் இருக்குது. 3வதாக வந்து பார்த்திங்கன்னா மேங்கோஸ் நிறைய உற்பத்தி ஆகுது. ஆல்மோஸ்ட் 4000 டன் பர் இயருக்கு இங்கேருந்து மேங்கோஸ் உற்பத்தி ஆகுது. அதை வச்சு மேங்கோ எலக்ட்ரோலைட்டுன்னு ஒரு ஜூஸ் கண்டுபிடிக்கலாம். அது வந்து நம்ம டீஹைட்ரேஷனுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ வெளியூர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன கம்பெனி மாதிரி போட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கேயே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், நல்ல சேலும் ஆகும், நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ப்ராஜெக்ட்டு. இதுவும் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து மீன்வெயில் போக கொஞ்சம் பிக் ஃபேக்ட்ரியை கொண்டு வரலாம். இதுவும் நல்லபடியாக டர்ன் ஓவர் கொடுக்குற கம்பெனி தான். ஆல்மோஸ்ட் 1 crore ஆரம்பித்தோன்னா அதை படிப்படியாக முன்னேற்றிக்கலாம். இதுதான் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட். இப்போ 2வது டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா விருதுநகர். விருதுநகரில் வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆம்லா, அதுக்கப்புறம் சிக்கரி, 3வது வந்து நம்ம டீ பேக்கு, பருத்தியில் உற்பத்தி ஆகிற டீ பேக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கரி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம குடிக்கிறோம் இல்லையா காஃபி பவுடர், ப்ரூ, நெஸ்கஃபே, எதுவாக இருந்தாலும் ஒரு 100 grams நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த 100 gramஸில் ஒரு 30 gram வந்து இந்த சிக்கரி தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த பேஸ் ப்ராடக்ட்டு. இந்த பேஸ் ப்ராடக்ட் இந்த சிக்கரி வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs டன்ஸ் கிட்ட உற்பத்தி ஆகுது பர் இயரு. அதுலேருந்து வந்து நம்ம அந்த சிக்கரியிலேருந்து இன்லின் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மா டேப்லெட் உருவாக்குற பேஸ் ப்ராடக்ட்டை இங்கேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மா மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் இங்கே போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 100 capsules வந்து நம்ம ஒரு 350 rupeesக்கு இல்லை 500 rupeesக்கு விற்கலாம். இது ஆல்மோஸ்ட் 10 crores பர் இயர் பிஸ்னஸ் ஒர்த் உள்ள பிளான் இது.
அதுக்கப்புறம் இந்த இன்சுலின் எக்ஸ்ட்ராக்ட் டேப்லெட் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வேஸ்ட் வருது இல்லையா, அந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம பெட் அனிமல்ஸ்க்கான ஃபுட்டை தயாரிக்கலாம். ஸோ அதுவும் ஈவன் வேஸ்ட் ஆல்சோ வி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு எ யூஸ்ஃபுல் திங். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஐடியா ஃப்ரம் சிக்கரி. செகண்ட் வந்து நம்ம பருத்தியும் வந்து ஆல்மோஸ்ட் 2 lakhs tons இங்கேருந்து உற்பத்தி ஆகுது. பருத்தி வந்து எதுக்கு வந்து என்னென்னா, இப்போ டீ பேக்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்க. லெமன் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ அப்படின்னு. இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பாலிஎத்திலீன் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் which contains some toxic chemicals which affects our health. பட் இந்த பருத்திலேருந்து யூஸ் பண்ணுற உற்பத்தி மேனுஃபேக்சரிங் பண்ணுற டீ பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரல் திங். இட் வில் நாட் அஃபெக்ட் எனி அவர் ஹெல்த். ஸோ திஸ் வில் பி பெனிஃபிட் ஃபார் போத் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபார் போத் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். ஸோ இதுலேருந்தும் ஆல்மோஸ்ட் இது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பித்து போக போக பெரிய ஃபேக்ட்ரியாக கொண்டு வரலாம். இதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 crores பிஸ்னஸ் ஒர்த் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆம்லா, நெல்லிக்காய் வந்து நம்ம இப்போ வந்து என்னென்னா அந்த தேன் நெல்லிக்காய், ஹனி ஆமலா அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் கேண்டிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆம்லா கேண்டிட்ஸ்னு வெரைட்டியாக சாக்லேட் வெரைட்டிஸ் மாதிரி, இல்லை பிக்கிள் வெரைட்டிஸ் மாதிரி நிறைய போட்டு அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போட்டு சேல் பண்ணலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைஜஸ்டிவ்ஸு, நம்ம நெல்லிக்காய் வந்து என்னென்னா இம்யூனிட்டி பூஸ்டர்ஸு. நம்ம இதில் வந்து கட் ஹெல்த்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வயிற்றில் இருக்க குடல் கட் ஹெல்த் அது நல்லா இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லா உடம்புல இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த நெல்லிக்காய் தான். நம்ம அது இல்லாமல் நம்ம பெரியவர்கள் சொல்கிற மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்டா மார்கண்டேயன் மாதிரி எப்பவும் இளைமையாக இருக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் 3 தொழில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு அங்கே இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது. இப்போ நம்ம வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சிவகங்கை, இன்னொன்று வந்து விருதுநகர். இது 2த்துலேயுமே வந்து இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அங்கே இருக்க மக்கள் அங்கேயே வந்து தங்கி அவங்க சொந்த ஊர்லேயே படித்து வளர்ந்த ஊர்லேயே அவங்களே வேலை பார்த்து அங்கேயே நல்ல ஒரு எக்கனாமிக் க்ரோத்து கொடுத்துருவாங்க. அவங்க அது இல்லாமல் இது எல்லாத்துமே வந்து மெயின் தீம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடை வந்து 1 trillion எக்கனாமிக் க்ரோத்தாக மாற்றணும் அப்படின்ற அப்ஜெக்டிவ்காக தான் நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார் இது பண்ணார். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே செயல்படணும், ப்ராக்டிக்கலாகவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது எல்லா ஐடியாஸுமே. ஸோ இது எல்லாமே செயல்படணும்னு நம்ம வேண்டிப்போம். நன்றி.